உங்கள் பார்வையில் இந்தியாவின் சிறந்த பிரதமர் யார் என்ற கேள்விக்கு ஜவஹர்லால் நேரு என்று பதிலளித்த அந்த நபர், உங்களுடைய பார்வையில் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்கள் யார் என்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற பதிலளித்திருக்கிறார். அவர் யார், ஏன் இப்படிப்பட்ட பதிலை கொடுத்தார் என்பதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள பேசலாம். வெல்கம் டு அரக்குரல் யூடியூப் சேனல். நான் உங்கள் நேமத் முகமது. ஒரு வட இந்திய ஊடகம் நடத்திய அரசியல் கலந்தாய்வு நிகழ்ச்சியில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் கட்சித் தலைவர் அபிஜித் திப்கேவிடம் அவர்கள் கேட்ட கேள்வி, இந்தியாவின் சிறந்த பிரதமர் யார் என்ற கேள்விக்கு அவர் உடனடியாக அளித்த பதில் ஜவஹர்லால் நேரு. அதே போல உங்கள் பார்வையில் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்கள் யார் என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், மாநில வளர்ச்சி என்ற அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சராக நான் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். அதே போல சுகாதார கட்டமைப்புக்காக மிக அதிகமாக உழைத்த முதலமைச்சர் என்றால் திரு பினராயி விஜயன். பள்ளி கல்வித்துறை வளர்ச்சிக்காக அதிகமாக பாடுபட்டவர் என்றால் அது அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த மூவரும் தான் என்னுடைய பார்வையில் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்கள் என்ற பதிலை கூறியிருக்கிறார் சிஜேபி கட்சியினுடைய அமைப்பாளர் மற்றும் தலைவர் அபிஜித் திப்கே. ஒரு சின்ன பொறி தான் ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்கும் சொல்லுவாங்க. அதே போல் திரு அபிஜித் திப்கே சொன்ன இந்த பதில் இப்பொழுது காங்கிரஸ் மற்றும் பாஜக என்ற இரண்டு அணிகளுக்கும் மாற்றாக ஒரு அணியை உருவாக்கும் என்று அரசியல் நோக்கர்களால் கூறப்படுகிறது. அதாவது இப்பொழுதுள்ள நிலையில் பாஜக என்பது யாராலும் தோற்கடிக்க முடியாத கட்சி என்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட இந்தியா கூட்டணி கடுமையாக உழைத்த காரணத்தினால் கிட்டத்தட்ட 240 தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதிலும் அவர்களால் பிஜேபியின் வெற்றியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்த நிலையில் இப்பொழுது திமுக அங்கம் வகிக்காத இந்தியா கூட்டணி பலமிழந்த நிலையில் இருக்கிறது. இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்றால் அது ராகுல் காந்தி தான் என்று தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது சமீபத்தில் டெல்லியில் போராடிய, அதாவது ஃபேர் நீட் என்ற முழக்கத்தை கொண்டு போராடிய சிஜேபி கட்சியினுடைய தலைவர் திரு அபிஜித் திப்கே இப்பொழுது அறிவு கொண்ட ஜென்சிக்களுடைய ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்படுகிறார். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஜென்சிக்கெல்லாம் அறிவிழந்த ஜென்சிகள் என்று கூறினார். நிச்சயமாக, ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஜென்சி இளைஞர்கள் என்பவர்கள் சினிமா நிலையில், ரசிக மனநிலையில் வாக்களித்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அபிஜித் திப்கேவை தூக்கி பிடிக்கக்கூடிய வடமாநில இளைஞர்கள் அனைவரும் கல்வியில் சிறந்தவர்களாக, அறிவுசார் தளத்தில் மிகுந்த ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்கள் கையில் தான் நாடு சென்ற வேண்டும். அதுதான் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் திப்கேவின் வாயில்தான் இப்படிப்பட்ட பதில்கள் வந்திருக்கின்றன. இந்தியாவின் சிறந்த பிரதமர் என்றால் அவர் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மட்டுமே என்று கூறியிருக்கிறார். அதே போல உங்களுடைய பார்வையில் சிறந்த முதலமைச்சர்கள் யார் என்ற கேள்விக்கு திரு மு.க. ஸ்டாலின், திரு பினராயி விஜயன், திரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்களை அவர் அடையாளம் காட்டியிருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வருகின்ற 2029ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, ஆம் ஆத்மி மற்றும் சிபிஎம் மற்றும் பல ஒத்த மனநிலை கொண்ட மாநில கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பை கொண்டு சிஜேபியும் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணி அமைக்கப்படும். அது நிச்சயமாக பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு அணியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மாற்றத்தை எதிர்பார்ப்போம். ஏனென்னா ஒரு சின்ன வார்த்தையில் தான் சில முக்கியமான முடிவுகள் ஏற்படக்கூடியது. அதாவது தொடக்கம், ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான தொடக்கம் ஏற்பட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவின் சிறந்த பிரதமர், முதலமைச்சர் யார் என்பதை அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள மக்களும் திரு மு.க. ஸ்டாலின் என்பவர் யார், அவருடைய டேலண்ட் என்ன என்பதை ஏற்கனவே அவர் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த போதே இந்தியா முழுவதும் அவர் புகழ்பெற்ற முதலமைச்சராக விளங்கியிருக்கிறார். அப்படி அவர் புகழ்பெற்ற நிலையில் இருந்ததுதான் திரு ராகுல் காந்தியுடைய மனதில் பொறாமையை உண்டாக்கி இவர் தனக்கு போட்டியாக வந்துவிடுவாரோ என்ற ஒரு நினைப்பில் அவர் திமுக கூட்டணியை விட்டு விலகி சென்று தாவேகா கூட்டணியோடு அவர் சேர்ந்தார். ஆனால் இப்பொழுது அங்கே கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் திமுக எவ்வளோ பரவாயில்லையப்பா என்ற நிலையில் தான் இப்பொழுது ராகுல் காந்தி சிந்திக்க வைத்திருக்கிறது. என்னென்னா, உசுப்பேற்றுறவங்கள்ட்ட ஊமுன்னும் கடுப்பேற்றுவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு போகும் என்ற ஒரு கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான பாடமாக பின்பற்றி கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியில் அறிந்திருக்கக்கூடியவர் தான் திரு ஜோசப் விஜய் அவர்கள். சட்டமன்றத்தில் அவரை பார்த்து என்னதான் அவரை
ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேள்விகள் கேட்டால் கருத்து சொன்னாலும் கூட அவர் எதுக்கும் அசந்துக்க மாட்டார், அமைதியாக இருப்பார். அவர் சார்பாக ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ராஜ்மோகன் என்று பல அமைச்சர்கள் பேசுவார்களை தவிர அவர் எதற்கும் வாய் திறக்க மாட்டார். அவர் தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய துறைகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டாலும் கூட அதற்கு அவர் எழுந்து நின்று பதில் சொல்லவே மாட்டார். அவருக்கு பதிலாக இந்த மூவர் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், நிர்மல்குமார் மற்றும் சில நேரங்கள் புஷியானந்த் கூட பதில் சொல்கிறார். அவர் அவருடைய துறை பற்றிய பதில் கூட சொல்லாமல் ஒரு நேரத்தில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சருக்காக அவரும் பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனால் நம்மால் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும் வாய் திறந்து எதையும் பதில் சொல்ல மாட்டார். ஒட்டுமொத்தமாக அந்த சட்டமன்ற கூட்டத்தில் முடிகிற கடைசி நாள் அன்றைக்கி ஏதாவது ஒரு 4 பஞ்சு டயலாக் போட்டு பேசிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். மக்கள் செஞ்சிடல. இருந்தாலும் கூட இந்த நிலையில் அவருக்கு பிரதமர் பதவி மேலே ஆசை வந்து சொல்ல தெரியல. ஆனால் அவருடைய கட்சி அமைச்சர்கள் இந்தியாவின் வருங்கால பிரதமரே, நாளைய பிரதமரே அப்படின்னு தொடர்ந்து அவரை பாராட்டி அவருடைய மனசு குளிர வச்சுட்டே இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா வட மாநிலங்களில் பிஎம் ஆஃப் இந்தியா, நாளைய பிஎம் என்று திரு விஜய் என்ற ஒரு பிரபகண்டா ஒரு ரீல்ஸாக போட்டு தள்ளிட்டாங்களாம். இந்த ரீல்ஸ் கிரியேட் பண்ணி அதை பரப்புறதுக்கு மட்டுமே மாதத்திற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுறாங்க. என்னன்னாக்கா தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டவர்களை மரண தண்டனை கொடுத்து விட்டார், அவர்களை தூக்கில் போட சொல்லிவிட்டார். அதே போல் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்து விட்டார் என்பது போன்ற இதுவரை தமிழ்நாட்டில் நடக்காத திரு விஜய் அவர்கள் செய்யாத விஷயங்களை எல்லாம் ரீல்ஸாக போட்டு வட மாநிலங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. ஏனென்றால் அந்த மக்களுக்கு தான் ஒரு பெரிய அபூர்வமான விஷயம். இப்படிலாம் நடக்குமா? ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் செய்த விஷயங்கள் தான் இவர் இங்கே அமல்படுத்திய விஷயம் தான் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், எல்லா திட்டங்களும் எல்லா மாநிலங்களும் அது பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டு அங்கேயே கட்சிகள் வெற்றி பெற்றன. காங்கிரஸ் கட்சி நாங்கள் வெற்றி பெற்று செய்ய போகிறோம் இதெல்லாம் அப்படின்னு சொன்னாக்கா, பிஜேபி அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுதே அதை செஞ்சு முடிச்சிட்டனால தேர்தலில் ஈஸியாக வெற்றி பெற்றாங்க. மத்திய பிரதேசத்தில் அதான் நடந்துச்சு. ஓகேயா? இப்படிப்பட்ட ஏற்கனவே திரு மு.க. ஸ்டாலின் செய்த விஷயங்கள் தான் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் வாக்குறுதிகளாக கொடுக்க மற்ற கட்சிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் ஏற்கனவே ஸ்டாலின் என்பவர் யார், அவருடைய டேலண்ட் என்ன என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சிஎம் ஆனதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவரை பற்றி ஒரு ரீல்ஸாக போட்டு சோசியல் மீடியாவில் பண்ணுறதுனால அவர்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்காங்க. அங்கே உள்ள மக்கள் வடமாநிலம் இப்படியே நடக்குமா அப்படின்ட்டு அவருடைய எதிர்பார்த்துருக்கார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஆஸ்தான ஜோடியர் ராதன் பண்டிட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, 2029ஆம் ஆண்டிலேயே திரு விஜய் அவர்கள் பிரதமர் பதவியை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்ட்டு அவர் கட்டத்தில் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அமைச்சர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்லியிருக்காரு, அவங்களுடைய திட்டம் என்னன்னாக்கா தென் மாநிலங்கள் மட்டும் ஒரு 60 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெற்று விடுறாராம். பாருங்கள், 60 தொகுதியில். இப்போ கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதியாக நியமிச்சார்ல, அதில் கூட ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது, நான் எல்லாருக்கும் பொதுவானவன், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, எல்லா இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு அனைவருக்கும் நான் பொதுவானவன் அப்படிங்கிறது வெளிப்படுத்தும் விதமாகத்தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ அறிவாளிகள், புத்திசாலிகள் எல்லாம் இருக்கும்போது கூட அவங்களெல்லாம் விட்டுட்டு அவருடைய ஜனநாயகன் படத்தை தயாரித்த ப்ரொடியூசர் திரு வெங்கட்ரமணன் அவரை போய் அந்த டெல்லி பிரதிநிதியாக நியமிச்சிருக்காங்க. அதோடு இல்லாமல் கடந்த திரு மு.க. ஸ்டாலின் ஒரு ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு பணத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி பள்ளிகள், அதாவது மாடல் ஸ்கூல்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அங்கே பணி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இதன் மூலமாக வடமாநில மக்களுக்கு திரு விஜய் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னாக்கா, நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் உரியவன் கிடையாது, மொத்த தேசத்துக்கும் இந்தியா முழுவதும் நான் தலைவர் என்ற ஒரு இதை ஏற்கனவே அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அதை மெய்ப்பிக்கும் விதமாக ஒரு விதமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தே இவர் ஒன்றும் செய்யலை, மக்களுக்கு அவ்வளோ வாக்குறுதி கொடுத்து ஒன்றும் பண்ணலை. இப்போ அறக்குறையாக அவர் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த நிலையில் அவர் இந்தியாவுடைய பிரதமராக வேண்டும் என்று அவருடைய கட்சிக்காரர்கள் விரும்புகிறாங்க. அவரும் அதை ரசிக்கிறார், அமைதியாக இருக்கார். ஓகே, இப்படிப்பட்ட நிலையில் தான் திரு அபிஜித் திப்கே, சிஜேபி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியினுடைய கட்சியினுடைய தலைவர், இப்படிப்பட்ட ஒரு கருத்தை இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர் யார் என்பதை சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி தவிர்த்து 3ஆவதாக ஒரு அணி அமையும் என்று கூறப்படுகிறது. அந்த அணி அமைந்தால் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி, ஒடிசாவில் நவீன் பட்நாயக், தமிழ்நாட்டில் திமுக, கேரளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகிலேஷ் சிங் யாதவ், பீகாரில் தேஜஸ்வி யாதவ், அப்புறம் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹேமந்த் சோரன் உள்ளிட்ட
மாநில கட்சிகள், ஏன்னா காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு முக்கியமான கொள்கை என்னன்னாக்கா மாநில கட்சிகளை ஒழிக்கணும், தேசிய கட்சிகள் மட்டும் தான் இருக்கணும் என்பது அவங்களுடைய கொள்கை. காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய வித்தியாசமாக கிடையாது. கருப்பாக பயங்கரமாக இருந்தால் அது பிஜேபி, பயங்கர கருப்பாக இருந்தால் அதான் காங்கிரஸ். இதுதான் கொள்கை, கிட்டத்தட்ட சேம் கொள்கை தான். எப்படியும் காங்கிரஸ் திருத்திருச்சு, இனிமேல் மாநில கட்சிகள் எல்லாம் அனுசரித்து ஒருங்கிணைச்சு இனிமேல் அடுத்த ஆட்சி அமைப்பார்கள் என்று நான் நம்பிக்கை எடுத்த நிலையில் காங்கிரஸ் கட்சி இன்னும் நான்லாம் மாறவே இல்லை, நான் அப்படி தான் என் புத்தி மாறாது என்பது அடிப்படையில் அவர் திமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு சென்ற காரணத்தினால் இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள். இவங்க இப்போயே இப்படி பண்ணுறாங்களே, இந்தியா கூட்டணியின் முக்கியமான ஒரு அங்கமாக அனைத்து கட்சி இந்தியா முழுவதும் உள்ள கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு முக்கியமான தலைவராக திகழ்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்த காங்கிரஸ் கட்சி நமக்கு என்னெல்லாம் செய்யாது, நம்ம ஒன்றுமே செய்யாமல் அந்த கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் செய்வாங்க, தன்னுடைய பெரியண்ணன் போக்கு எப்படி ஃபாலோ பண்ணி செய்வாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பிஜேபி கூட்டணியும் இல்லாமல் காங்கிரஸ் கூட்டணியும் இல்லாமல் மூன்றாவது ஒரு அணி அமைக்கப்பட்டு இந்த சிஜேபி, டிஎம்கே, ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஆர்ஜேடி, அப்புறம் எஸ்பி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைத்தால் காங்கிரஸும் பிஜேபியும் தோற்கடிக்கப்பட முடியாத அளவில். காங்கிரஸ் ஆல்ரெடி தோற்று போய் தான் 2014 தோல்வி மட்டும் தள்ளிட்டு இருக்காங்க. பிஜேபி என்ற கட்சி தோற்கடிக்க முடியாத கட்சின்னு சொல்கிற விமர்களை அதெல்லாம் அடித்து முறைக்கு வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அடுத்து என்ன நடக்குது என்பதை நம்ம அடுத்த ஒரு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய், see you.